ஹாய். ஸோ இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்நெட்டிங். லாஸ்ட் கிளாஸில் நாம் ஐபி அட்ரஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் IPv4 அண்ட் IPv6 நம்ம IPv4 பற்றி மட்டும் பார்த்தோம். IPv6 பற்றி பார்க்கல. அதை பற்றி தனியாக ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ IPv4னுடைய சப்நெட் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ சப்நெட்டிங் இதுதான் டாபிக். சரிங்களா? சரி. இப்போ டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் கிளாஸ் A அப்படின்னா 255.0.0.0 ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். இது வந்து டெசிமலில் இருக்குது. இது நீங்கள் பைனரியாக மாற்றினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இந்த 255க்கு வந்து பார்த்தீங்கன்னா 81 ஓகேங்களா? 8 பிட்டுன்றதுனால 81, மீதியெல்லாம் 0 0 0. இந்த பார்ட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி எல்லாத்தையும் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த 1 இருக்கிறத நெட்வொர்க்னும் மீதி எல்லாத்தையும் ஹோஸ்ட்னும் சொல்கிறாங்க. சரிங்களா? சரி. இது வந்து கிளாஸ் ஏக்கான டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டமில் ஐபி என்ட்ரு பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 10 சீரீஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஏனுடைய சப்நெட் மாஸ்க்கை எடுத்துக்கும். சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்ததாக கிளாஸ் பி. ஸோ இதனுடைய சப்நெட் மாஸ்க்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 நெட்வொர்க் போர்ஷனும் 2 ஹோஸ்ட் போர்ஷனும் இதில் இருக்குது. சரிங்களா? 2 நெட்வொர்க். அதனால் இதனுடைய சப்நெட் மாஸ்க் 255.255.0.0. ஸோ அதுக்கு அடுத்ததாக கிளாஸ் சி. கிளாஸ் சியில் 3 போர்ஷன் வந்து நெட்வொர்க் போர்ஷனாகவும் ஒரு போர்ஷன் வந்து ஹோஸ்ட் போர்ஷனாகவும் இருக்குது. சரிங்களா? ஒரு பகுதி ஹோஸ்ட்டாக இருக்குது. சரிங்க. சப்நெட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ லாஜிக்கலி பிரேக்கிங் மேஜர் நெட்வொர்க் இன்டு ஸ்மாலர் நெட்வொர்க். அதாவது ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஐபிஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பெருசாக இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கை சின்ன சின்னதாக பிரித்து கொடுக்கறது தான் சப்நெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சின்ன சின்னதாக பிரிக்கணும் அப்படின்னா ரெடியூஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் வேஸ்ட் ஆகிறத தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி. அது எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா இப்போ ஒரு பல்காக ஐபி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சப்நெட் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இடத்துல யூஸ் பண்ணதை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் த நெட்வொர்க் இஸ் யூஸ்ட் இட் கான் பி யூஸ்ட் அகெயின் இன் த சேம் ஆர்கனைசேஷன். இப்போ ஒரே கம்பெனியில் ஒரு 10 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ஃப்ளோரில் ஒரு ஃப்ளோரில் 100 கம்ப்யூட்டர் அப்படின்னா 10 ஃப்ளோரில் 1000 கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த 1000 கம்ப்யூட்டர்லேயும் ஐபி வந்து ரிப்பீட்டட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்நெட்டிங் பண்ணிவிட்டு ஸோ அந்த சப்நெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஐபிஸ் வேறு நெட்வொர்க்காக கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் 1ன்றது நெட்வொர்க் போர்ஷனாகவும் 0ன்றது ஹோஸ்ட்னும் சொல்கிறாங்க. சரிங்களா? 1னா நெட்வொர்க், 0னா ஹோஸ்ட். சரி. சப்நெட்டிங்னா என்ன? அது எப்படி பண்ணுறது? இப்போ அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ நெட்வொர்க்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த நெட்வொர்க்கில் எவ்வளோ நெட்வொர்க் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த நெட்வொர்க்குள்ளே எவ்வளோ ஹோஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு 10 நெட்வொர்க் கிடைக்குதுன்னா ஒரு நெட்வொர்க்குள்ளேயும் எத்தனை ஹோஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 நெட்வொர்க் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 நெட்வொர்க்குக்கு ஒரு நெட்வொர்க்குக்கு 10 ஐபி கிடைக்குதுன்னா அப்போ 10 நெட்வொர்க்குக்கு எத்தனை ஐபி கிடைக்கும்? நம்மளுக்கு 100 ஐபி கிடைக்கும். அந்த 100 ஐபியை ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த 10 கிடைச்சிச்சு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு அது நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. சரி. வாங்க ஒரு சின்ன சம்மு பார்ப்போமே. அது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். சரி. இதுதான் சப்நெட்டிங்கான சம். சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சார்ட்டு கொடுத்துருக்கேன். அது 2 பவர் சார்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 2 பவர் 0 வந்து 1, 2 பவர் 1 2, 2 பவர் 2 வந்து 4 அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ
இந்த 8 பிட் மொத்தமேவே இருந்தால் அது வந்து 0னும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல 1 இருந்தால் அது வந்து 128 அப்படின்னும். ஸோ இதுக்கான டெசிமல் வேல்யூவை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, இது எப்படி நமக்கு யூஸ் ஆக போகுதுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 192.168.6.0/25 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா சார்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இது கிளாஸ் ஏவா கிளாஸ் பியா கிளாஸ் சியான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து 192ன்றதுனால கிளாஸ் சி. அப்போ கிளாஸ் சினா 255.255.255.0. ஸோ மேலே வாங்க. ஸோ இதுதான் கிளாஸ் சி. அப்போ இதில் வந்து 3 நெட்வொர்க் போர்ஷனும் ஒரு ஹோஸ்ட் போர்ஷனும் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அந்த சப்நெட் மாஸ்க்கை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த 25க்கான சப்நெட் என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ 25க்கான சப்நெட் என்ன அப்படின்னா, இப்போது இது கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, இது மொத்தம் 32 பிட் இல்லையா? இது வரைக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 25 வரும். சரிங்களா? ஸோ 25 பிட். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே 25ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து CIDR வேல்யூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது இந்த 25க்கான சப்நெட் மாஸ்க்கை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 128 அப்படின்றது வரும். சரிங்களா? ஸோ அது பாருங்கள், இங்கே ஒரு 1 இருக்குது, மீதெல்லாம் 0 இருக்கா? அப்போனா இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 128ன்னு இருக்குது. ஸோ அந்த 128 தான் இங்கே வந்து நம்ம இப்படி போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சப்நெட் மாஸ்க் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த 25 வந்து என்ன அப்படின்னா, ஸோ 25 பிட். ஓகேங்களா? அந்த 25 பிட்டுக்கு நமக்கு இங்கே சப்நெட் மாஸ்க் இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி வந்தால் இங்கே என்ன சப்நெட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 அப்படின்னு வருது. அந்த 128 இங்கே போட்டுக்கணும். ஸோ இப்போ சப்நெட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் நெட்வொர்க்கும் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் நெட்வொர்க்னா 2 பவர் n. ஸோ இங்கே 2 பவர் n. இங்கே நெட்வொர்க் எத்தனை இருக்குது? அதாவது இது கிளாஸ்ன்றதுனால இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே நெட்வொர்க் எத்தனை இருக்குது அப்படின்னா ஒரே நெட்வொர்க் இருக்குது. ஸோ அப்போ 2 பவர் n. அப்போ 2 பவர் 1. 2 பவர் 1க்கு என்னென்னா 2. ஸோ அப்போ 2 நெட்வொர்க் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ ஹோஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஹோஸ்ட்னா என்ன? 2 பவர் h மைனஸ் 2. அப்போ இங்கே எத்தனை ஹோஸ்ட் இருக்குது? 0னா ஹோஸ்ட் இல்லைங்களா? சரி, 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 ஹோஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2 பவர் 7 மைனஸ் 2. 2 பவர் 7னா என்ன? இந்த சார்ட்டுக்கு வாங்க. 2 பவர் 7னா 128. அப்போ 128ல் 2 போயிடுச்சுன்னா மொத்தம் எவ்வளோ வருது? 126 வருது. சரிங்களா? இப்போ நமக்கு 2 நெட்வொர்க் கிடச்சிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 126 வந்து ஹோஸ்ட் கிடச்சிருக்கு. அதாவது 2 நெட்வொர்க்கில் நமக்கு வந்து 126 ஐபி யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரி, அது எப்படி நம்ம எழுதுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இன்னொரு சின்ன கால்குலேஷனும் அதாவது இது வந்து டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் இல்லைங்களா? இந்த டிஃபால்ட் சப்நெட் மாஸ்கில் ஓவரால் சப்நெட் மாஸ்க் இதில் இந்த 128 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 127 இங்கே கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 127ல் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐபிஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நமக்கு வந்து 2 நெட்வொர்க் கிடச்சிருச்சு. ஸோ 126 ஹோஸ்ட் கிடச்சிருக்கு. அது எப்படி கிடச்சிருக்கு, அது எப்படி எழுதணுன்றதை பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு கொடுத்த இந்த ஐபி என்ன? 192.168.6.0. ஓகேங்களா? சரி, அந்த 6.0வோட இப்போ நம்ம 126 ஐபி யூஸ் பண்ணணும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நெட்வொர்க் ஐபியும் ப்ராட்காஸ்ட் ஐபியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த 0வோட ஒரு 128 ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 128 வர மாதிரி பண்ணிங்கன்னா இங்கே வந்து 127 வரும். ஓகேங்களா? அது பாருங்கள், 192.168.1.0 இந்த 0லேருந்து கவுண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா 127 வரைக்கும் உங்களுக்கு வந்து 128 ஐபி கிடைக்கும். அந்த 128 ஐபியில் 2 ஐபி வந்து உங்களுக்கு வந்து நெட்வொர்க் அட்ரஸாகவும் ப்ராட்காஸ்ட் அட்ரஸாகவும் போயிடும். மீதி உள்ள 126 ஐபி இதில் யூஸ் பண்ணலாம். அப்போ எதுலேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 192.168.6.1லேருந்து 192.168.6.126 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ டோட்டலாக நமக்கு 126 ஐபி அதில் யூஸ் பண்ண முடியும்.
இந்த ஃபர்ஸ்ட் ஐபியும் லாஸ்ட் ஐபியும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது நெட்வொர்க் அட்ரஸ், இது ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். சரிங்களா? சரி. இப்போ அதே மாதிரி இங்கே 127 அடுத்த ஐபி என்னவோ அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது கூட 128 வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து 255 வந்துடுச்சு. ஓகேங்களா? அதாவது 127 ஆட் பண்ணுவீங்க, இந்த ஐபியோட சேர்த்தா 128 வந்துடும். ஓகேங்களா? சரி. இந்த 128லேருந்து 255 வரைக்கும் எவ்வளோ ஐபினா மொத்தம் 128 ஐபி. அந்த 128ல் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்னா 126 யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஐபியும் இந்த லாஸ்ட் ஐபியும் வந்து பவுண்டரி ஆஃப் த நெட்வொர்க், அதாவது நெட்வொர்க் அட்ரஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ன்றதுனால நம்ம அதை விட்டுட்டு மீதி 106 யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு 126 யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்மளுக்கு கிடைச்சது 2 நெட்வொர்க். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹோஸ்ட்டு 126 ஹோஸ்ட். அந்த மாதிரி நீங்கள் எந்த சம் போட்டாலும் உங்களுக்கு எத்தனை நெட்வொர்க் கிடைக்குதோ அதுக்குள்ளே எத்தனை ஹோஸ்ட் கிடைக்குதோ ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஐபியை பில்டு பண்ணிக்கலாம். சரி, வாங்க இன்னொரு சம் பார்க்கலாம். சரிங்களா? சரி, அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 127.168.6.0ன்னு எடுத்துகிட்டு இருக்கேன். 25 பிட்டுக்கு பதில் இங்கே 26 பிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 26 பிட்னா இங்கே ஒரு ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இப்போ இந்த 11 மீதியெல்லாம் 0வாக இருக்குன்னா அதுக்கு என்ன இங்கே வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192. ஸோ அப்போ சப்நெட் மாஸ்க் 255.250.250.192. இப்போ இதில் எத்தனை நெட்வொர்க் இருக்குன்னா 2 நெட்வொர்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மீதி 6 ஹோஸ்ட் இருக்குது. சரி, இப்போ 2 பவர் n அப்படின்னா 2 நெட்வொர்க் இல்லைங்களா? 2 பவர் 2 வந்து 4 வந்துடுச்சு. அப்போ மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹோஸ்ட் வந்து இங்கே போடணும். 2 பவர் 6 மைனஸ் 2னா 64. அதில் வந்து 2 வந்து 62. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு வந்து 4 நெட்வொர்க் கிடச்சிருச்சு, 62 ஹோஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஒரு நெட்வொர்க்கு 62. அப்போ 4 நெட்வொர்க்குக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரி, வாங்க அதுக்கான ஐபி எழுதுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐபி 192.168.6.0. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் எங்கே முடிகிற மாதிரி எழுதணும்னா 63ல். அப்படி 63ல் முடிகிற மாதிரி நம்ம எழுதும்போது நம்மளுக்கு 64 வருதான்னு பார்க்கணும். இப்போ இந்த 0வோட இந்த 63 வரைக்கும் கவுண்ட் பண்ணினே போனீங்கன்னா உங்களுக்கு 64 வரும். அந்த 64 முதல் 2 விட்டுட்டு 62 நீங்கள் பயன்படுத்துவீங்க. இப்போ 63க்கு அப்புறம் 64. ஸோ இந்த 64லேருந்து மறுபடியும் ஒன்று 63 ஆட் பண்ணிங்கன்னா 127 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 127 வர்றதுனால நீங்கள் வந்து அதே மாதிரி 64ஐயும் 127ஐயும் விட்டுட்டால் மீதி உங்களுக்கு உள்ளே வந்து 62 ஐபிஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 127 வந்துருச்சுங்களா? இங்கே 128லேருந்து எழுத ஆரம்பிங்க. கூட ஒரு 63 ஆட் பண்ணுங்கள். 191 வரைக்கும் வரும். ஃபர்ஸ்ட் ஐபியும் லாஸ்ட் ஐபியும் விட்டுட்டா நம்மளுக்கு 62 ஐபி கிடச்சிரும். மறுபடியும் 192வோட ஒரு 63 ஆட் பண்ணால் 255 வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் விட்டுட்டா நமக்கு 62 ஐபி கிடைக்கும். இங்கே பாருங்கள் 4 நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ இங்கே 4 நெட்வொர்க் கிடச்சிருச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 62 ஹோஸ்ட். ஸோ மொத்தம் இது 64 இருக்கும். இது ஃபஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபியும் விட்டுட்டா ஒன்றுலேயும் நம்மளுக்கு 62 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்நெட்டிங் பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களா ஏதாச்சும் சப்நெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கான சம்ஸ் எடுத்து நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் வரும். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துச்சா வரலையா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸஸில் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி.